விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். ஒருவேளை இன்னைக்கு அதற்கும் நம்ம வாசிக்க கேட்ட பகுதிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னா, காலையில் உண்மையாக ஒரு வாட்ஸ்அப் கேட்டேன். பொதுவாக இப்போ வாட்ஸ்அப் கேட்கறதுக்கும் நேரம் இல்லை, ஜெபம் பண்ணுறதுக்கும் நேரம் இல்லை. ரொம்ப டயர்ட் ஆகிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகிக்கிட்டு இருக்கேன். காலையில் கூட ஏதோ ஒரு மீட்டிங்கில் இருக்கிறப்போ நம்ம கேட்டகிஸ் ஃபோன் பண்ணுறப்போ கோவப்பட்டேன். தம்பி மீட்டிங் தானே வந்துடுவோம்ப்பா, என்னை தொல்லை பண்ணாத, வைப்பா ஃபோனுன்ட்டேன். ரொம்ப டென்ஷனாக எனக்கு என்னவோ தெரியல, என்னை அறியாத ஒரு டென்ஷன், என்னை அறியாத ஒரு பலவீனம். ஏன்னா ஒரு பக்கம் கூட்டங்கள் அதிகமாக இருக்குது, ஒர்க் லோடும் அதிகமாக இருக்குது, ரெஸ்ட்டு குறையாக இருக்குது. பகலில் 2 மணி நேரம் தூங்கலைன்னா, 1.5 மணி நேரம் தூங்கலைன்னா அவ்வளோ டயர்டாக இருக்குது. காலையில் 5 மணிக்கு சர்வீஸ் போகணுங்கிற ஆசை இருக்குது. ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. எப்படியாவது சர்ச்சுக்கு போயிடணும், சென்னையில் இருக்கிற அன்னைக்கு சர்ச்சுக்கு போயிடணும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் மிஸ் பண்ணிவிட்டு போகலை. நான் போகல, தூங்கலான்னு நினச்சேன், தூங்க முடியல. அதை விட என்ன பண்ணியிருக்கலாம், போயிருக்கலாம். ஒரு நாள் போகணும், போக முடியல. நைட்டெல்லாம் தூங்கலை, எதுக்கோ ஒரு வலி, காலில் ஒரு வலி. அந்த வலி நிமித்தம் ராத்திரிலாம் தூக்கம் வரல. சரி இனிமேல் தூங்கிடலான்னு பார்த்தா அது வரவே இல்லை. அப்போ என்ன பண்ணியிருக்கலாம், ஒரே ஒரு நாள் தான் மிஸ் பண்ணேன். மற்றபடி சென்னையில் இல்லாத நாட்கள் பாதி நாட்கள். கடந்த சனிக்கிழமை இல்லை, ஞாயிறு இல்லை, திங்கள் இல்லை, இந்த வாரத்தில் 3 நாட்கள் இல்லை, கடந்த நாட்களில் 4 நாட்கள் இல்லை, வெளியூரில் இருந்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஒரு நல்ல பலனை தந்து ஒரு புதிய மாதத்தை பார்ப்பதற்கும் அதுவும் புதிய ஒரு கல்வியாண்டில் இருப்பதற்கும் நமக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஒருவேளை அந்த ஆண்டவர் எப்பொழுதே நம்மளுடைய விண்ணப்பத்தை கேட்கும் ஆண்டவர். அந்த விண்ணப்பத்தை எப்போ கேட்கிறார்னா, காலையில் அந்த வாட்ஸ்அப் எப்போவுமே கேட்டு எப்போவுமே வாட்ஸ்அப் எழுதுவேன். நேற்று கூட ட்ரெயினில் உட்காந்து, மெட்ரோ ட்ரெயினில் உட்காந்து எழுதினேன் வேகமாக, ரன்னிங்லேயே எழுதினேன் வேகமாக. ரன்னிங்லேயே எழுதினேன். ஒருத்தர் ட்ரெயினுக்கு வர சொல்லி அவங்களையும் மறந்துட்டேன். ஏன்னா ஸ்டேஷன் வந்ததே தெரியல. எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லாத நிலைமை. ஒன்றும் சோர்வு தான், வேறு வேலை ஒன்றும் இல்லை. அருமையான ஒரு ஏற்கனவே ஏற்கனவே சொன்னதான். உலகத்திலே அதிக நாட்கள் இருக்கிற மரம் செம்மரம். செம்மரம் ரொம்ப டிமாண்டு. தேக்கு மரத்தை விட, பர்மா தேக்கை விட கிட்டத்தட்ட சந்தன மரத்துக்கு ஈக்குவலானது செம்மரம். ரொம்ப தடியாக இருக்காது, ஒல்லியாக இருக்கும், ரொம்ப உயரமாக இருக்கும். குறைந்தது 125 ஆண்டுகள் இருக்கிற மரம் குறைஞ்சபட்சம். அதனுடைய வேர் ஆழமாக போகாது. அதனுடைய வேர் பூமிக்குள்ளே ரொம்ப ஆழமாக போகாது. அகலமாக விழுறத விட ஆழமாக விழுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த வேர் அகலமாக போகாது, ஆழமாக போகாது, அகலமாக இருக்கும். அந்த கிட்டத்தட்ட மரத்தை சுற்றி 4-5 மீட்டர், 15 அடியிலிருந்து 20 அடி வரையும் அந்த வேர்கள் இருக்குமா. அந்த பக்கத்தில் இருக்கிற வேரோடு பிணைந்து இருக்குமா, அந்த ஒப்புரவாகுமா. இப்போ இந்த 2 விரலும் இப்படி முட்டிச்சுன்னா என்ன ஆகும், போகாது. ஒன்றுக்குள்ளே ஒன்று போனால் எப்படி இருக்கும், திடீர்னு கை அப்படி இழுக்க முடியாது, அது ஒப்புரவாகுமா. அதே மாதிரி அந்த பக்கத்து மரத்தோடைய அந்த செம்மரமுடைய எல்லா வேர்களும் ஒன்று பிணைந்து இருக்குமா. ஒருவேளை பெரிய புயல், பெரிய மழை அதிகமாக பெஞ்சாலும் சரி, புயல் அதிகமாக வீசினாலும் சரி, அதிகமான காற்று அடித்தாலும் சரி, அந்த மரம் சாயாதான். காரணம் ஆழமாக இல்லைனாலும் அகலமாக ஒருவர் பிணைந்து இருக்குமா. அந்த பிணைந்து இருத்தல் அந்த பெரிய சூறாவளி காற்று ஒரு கிலோ ஒரு மணி நேரத்துக்கு 250 கிலோமீட்டர் ஸ்பீடில் காற்று வீசிச்சுன்னா அது பெரிய சூறாவளி. கடந்த நாட்கள் தானே புயல் கொடலூரில் வீசிச்சு. ஒரு தம்பி எங்களுடைய ஏஜென்ட் இருக்கான், சொல்கிறான், அப்படி லேசாக கதவை திறந்து பார்த்தானா, கதவை திறக்கவே முடியலையாம். லேசாக திறந்து பார்த்தா வீட்டோடைய தகடு அப்படியே பிச்சு அப்படியே பறந்து போகுதான், தன்னாலே அப்படி பிளைங் ஆகி போதான். மரங்கள் எல்லாம் கீழே விழுதான், தேங்காயெல்லாம் தன்னாலே கீழே உதிர்ந்து விழுது. அதை ஆசைப்பட்ட ஒருத்தர் அந்த தேங்காய் எடுக்க போனால் அந்த மரம் அப்படியே தகடு ஒரு கழுத்தை தனியாக அப்படியே சீவிச்சான். கிட்டத்தட்ட எல்லா லைட் போஸ்ட்டு, கரண்ட் போஸ்ட்டு விழுந்து கிட்டத்தட்ட சிட்டியில் மட்டும் முதல்ல 15 நாட்கள் கரண்ட் இல்லை. கடலூர் சிட்டியில் கிராமங்களுக்கு வர்றதுக்கு குறைந்தது 3 மாதங்கள் ஆச்சு கரண்ட் வர. குறைந்து 3 மாதங்கள் கரண்ட் இல்லாமல் இருந்தாங்க. அவ்வளோ காற்று, அவ்வளோ டேமேஜ். அவ்வளோ காற்று அடிக்கிற காற்றும் அந்த செம்மரத்தை கீழே விழ முடியாதான். காரணம் ஒரு புனைந்து இருக்குமா. ஒருவேளை வாழ்க்கையில் நீங்கள் நானும் அந்த அன்புங்கிற எல்லைக்குள்ளே இருக்கிறப்போ நம்மளை யாருமே என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. ஒன்று ஆண்டவரோடு நாம் இணைந்திருக்கணும்,
இல்லைன்னு நம்ம நண்பர்களோடு இணைந்திருக்கணும், நம்ம சகோதரர்களோடு இணைந்திருக்கணும். கணவன் மனைவிக்கும் ஒருமித்த கருத்து இருக்கணும். கருத்து சில வேளைகள் மாறும். சில வேளைகள் கருத்து மாறுறப்போனாலும் அடுத்து சில நிமிடங்கள் அந்த கருத்து மாறிக்கணுமா? ஒருவேளை நாம் அப்படிப்பட்ட அந்த அன்புள்ள மக்களாய் காணப்படுகிறோமா? அதுதான் ஆண்டவர் நம்ம கற்பித்து கொடுத்த ஜெபத்தில் சொல்கிறப்போ, அந்த மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறப்போ, மத்தேயு 6லேருந்து ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க வேண்டிய விதத்தை எங்களுக்கு ஜெபிக்க சொல்லித்தாங்கன்னு சொல்லுவார். சொல்லிட்டு மத்தேயு 6:7 வாசிங்க. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீணா நீங்கள் 1.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் 2.5 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர் ஜெபம் வேண்டாம். கடுகு சிறுத்தால் என்ன பண்ணக்கூடாது? காரம் சிறுக்காது. ஏசாயா 38 அந்த ஏசாயா 38 ஏசாயா திருக்கன் எஸ்ஐகே ராஜாட்ட போய் சொல்லுவார், உன் காரியத்தை ஒழுங்கு பண்ணு, உன் காலம் முடிஞ்சு போச்சுங்கிறார். உடனே அவன் சுகப்புறமாக எழுது, தகப்பனே நான் நல்ல மனுஷன் தானப்பா, எனக்கு இவ்வளோ நாளில் எடுத்துக்கிறீங்களே. ஏன்னா ஒரே ஒரு ஜெபந்தான். அந்த ஒரே ஒரு ஜெபத்தில் 15 ஆண்டுகள் அவனுக்கு கூட்டி கொடுக்குறார். இந்த உலகத்துடைய சூரியனுடைய டைமை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 37 மணி நேரம் ஷார்ட் ஆகுதான். சூரியன் 37 மணி நேரம் இல்லாமல் இருட்டோட டைம் 37 மணி நேரம். 12 மணி நேரம் வெளிச்சம், 12 மணி நேரம் இருட்டு. அதுதான் பூமி தன்னைத்தானே சுற்றி சூரியனை ஒரு முறை சுற்றி வருதான் ஒரு நாளைக்கு. அப்படி சுற்றி வர்றப்போ அதுதான் இரவு பகல். தன்னைத்தானே சுற்றுது, பூமியினையும் சுற்றி வருது. அப்படி சுற்றி ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அப்படி சுற்றி வரப்போனா குளிர்காலம், வெயில் காலம், மழை காலம்லாம் மாறி மாறி வருது. அதே மாதிரி அந்த எண்ணிக்கையில் சூரியனுடைய அந்த லைட்டோடைய பவர் 38 மணி நேரமும் எவ்வளோ குறையுதான். என்னென்னு கணக்கு பார்த்தா அந்த ஆராய்ச்சியாளர்கள், வானவெளி ஆராய்ச்சியாளர்கள் எங்கெங்கேயோ போய் தேடினாங்களாம். எங்கே தேடினாலும் இல்லையா. கடைசியாக வேதாமத்தை பார்க்குறப்போ அங்கே அந்த யார் ஜோசுவா 3ஆம் அதிகாரத்துலையா கையை தூக்கிட்டு நிற்பார். சூரியன் நடுப்பகல் வரை அப்படியே நின்றுச்சு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குறப்போ 3.5 மணி நேரம் அந்தகாரமாக இருந்தது. அதே மாதிரி இவருக்கு 15 மணி நேரம் கூட்டி கொடுக்குறாருல, 15 நேரத்துக்கு என்னடா எப்படி கூட்டு கொடுக்குறீங்கன்னு நம்ம கேட்குறோம். 15 நாள் பாகைக்கு பாகை ரிட்டன் ஆயிடுது. 15 மணி நேரம் இப்போ 15 மணி நேரம் இப்போ இரவு 7:50 8 மணி ஆக போகுது. இதை 15 மணி நேரம் பின்னால் போனால் இரவு அடுத்த நாள் முந்தின டேட்டுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி அந்த கனெக்ட் பண்ணுறப்போ அது கரெக்டாக வந்துச்சான். சாமுவேல் தாவீது ராஜாட்ட போய் அந்த நாத்தான் இருக்க, இப்போ நீ செத்து போகிற, பாவம் பண்ணிட்ட, உனக்கு கதை முடிஞ்சுதுரா, சாப்டர் முடிஞ்சுதுரான்ட்டார். 2 நெடுக்கு 7 குறுக்கு, தடுக்கு அமுக்கு, தடுக்கு டமுக்கு அமுக்கு. பீட்ரே அழகாக சொல்லுவார். அங்கே எனக்கு ஒரு பிரசங்கியார் முன்னால் 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு வருவாங்க. அப்போ அவர் ரொம்ப அழகாக அதை பாட்டு போடுவார். 2 நெடுக்கு 7 குறுக்கு, தடுக்கு டமுக்கு அமுக்கு. அதே மாதிரி உன் கதையை முடிச்சு போச்சுன்னார். சொல்லிவிட்டு அவர் அந்த முத்தத்துக்கு போல நாத்தான் இருக்கேன். அவர் அழுவார், தகப்பனே என்னை மன்னிங்க. அதான் கடுகு சேர்த்தாலும் நம்முடைய ஜெபம் 47 நாள் பாஸ்டிங் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஒரு 2000 கிலோமீட்டர் நடக்குன்னு அவசியம் இல்லை. ஒரு ட்ரெஸ் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ சிட்டி ஃபுல்லாக ஒரு போஸ்ட் ஓட்டியிருக்காங்க, எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறேன்னு ஒரு நம்பர் கொடுத்து. ஏற்கனவே குளிக்க கூப்பிட்டு போய் இந்த 10 லட்சம் பேர் செத்து போனான். இப்போ 10 லட்சம் பேர் சாகிறதுக்கு அழைச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கிறப்ப அதுதான் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், உன் கரைப்பீட்டிக்குள் நீ பூட்டி, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் கதவு பூட்டிக்கிட்டு உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். 6:8 சொல்கிறார். என்னுடைய பிரச்சனைகளை அவருக்கு தெரியும். இப்போ சௌந்தரபாணியுடைய பிரச்சனைகள் என்ன இருக்குது, என்னுடைய கஷ்டங்கள் என்ன இருக்குது, என்னுடைய வேதனைகள் என்ன இருக்குது, எங்கெங்கே உடம்புல வலி இருக்குது, எல்லாம் அவருக்கு தெரியும். உன் பிரச்சனை தெரியும். ஆனால் நீ பரமநிலையில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமநிலையில் செய்வதோல பூமியின் அன்றப்பங்களை டெய்லி பிரெட் எங்களுக்கு தாங்க, எங்களுக்கு விரோதமாக குற்றங்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல. ஜெபமே என்ன சொல்லிட்டாரு? மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ். நீங்கள் பிறருக்கு மன்னிங்கிறார். மன்னிச்சதான் என்ன ஆகும்? அங்கே அன்பு வரும். மன்னிக்கலாம் என்ன வராது? அன்பு வராது. மன்னிக்கிற தன்மை மனுஷனுக்கு எப்போ வருதோ, ஏன்னா கிறிஸ்தவத்துடைய பெஸ்ட் குவாலிட்டி இருக்கிறதே. ஒரு ஜட்ஜி இவ்வாறு சொல்கிறார். நான் கடந்த 4 ஆண்டுகள் சராட்டக்கர் செக்ரட்டரியாக இருந்தேன். அங்கே இருக்க அரசியல் சூழ்நிலை நான் அனுப்பப்பட்டேன். எனக்கு பதில் கவர்மெண்ட்டு கோர்ட்டு ஒரு ஜட்ஜை போட்டு வச்சுட்டாங்க. அந்த ஜட்ஜி ஒரு கிறிஸ்தவர் அல்ல,
ஆனால் அந்த நீதியின் அரசர் இவ்வாறு சொல்கிறார், நீங்கள் வச்சிருக்க பைபிள் ரொம்ப குட்டுங்க. அவர் வேற மதத்தில் தீவிரவாதி, ரொம்ப தீவிரவாதி, ஆனால் நீதியின் அரசர், லஞ்சம் வாங்காதவர். இது ரொம்ப நல்லதுங்க. இதில் ஒரே வார்த்தை லவ் தாங்க, அன்பு தாங்க. ஆனால் அது ஒன்று தாங்க உங்கள்கிட்ட இல்லைங்கிறார். யார்கிட்ட இல்லை? கிறிஸ்தவன்ட்ட. உங்கள்கிட்ட என்கிட்ட என்ன இல்லை? அன்பு ஒன்று தான் இல்லை. அந்த அன்பு நம்மகிட்ட இல்லாதால் தான் நாம் இவ்வளோ கஷ்டம், வேதனை. எப்போ நாம் பிறரை மன்னிச்சிடுறோமோ, மன்னித்து ஏற்றுக்கொள்கிறோமோ, இதனுடைய பெஸ்ட் குவாலிட்டி. கடவுளே உலகத்திற்கு வந்த நோக்கம் எதுக்கு வந்தார்? பாவியில் அடிச்சிக்க, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கப்பட தம்மைத்தாமே ஜீவ பலியை ஒப்பு கொடுத்துறாரு. 1 Peter 2:24. அவருடைய இரத்தத்தினால் சகல பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்கான உலகத்திற்கு வந்தார். 1 John 1:7. இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்த நோக்கமே மன்னிப்பதற்கு தான். கடவுள் மன்னிக்கும் தன்மை உண்டவர், ஆண்டவர் மன்னிக்கும் தன்மை உள்ளவர். ஆதியாம் 1:1 வெளிப்படுத்தல் 22-21 வரை என்ன சொல்லுதுன்னா, மன்னிக்கும் தன்மை. எலியா சொல்கிறான், போதும் ஆண்டவரே நீ எடுத்துக்கொள்ளுங்க. சொல்ல 450 பேரை கொண்டுட்டியடா, அதை அறியாத எவ்வளோ மக்கள் இருக்காங்க, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். இன்னொரு மதத்துக்காரன் சாகிறத பற்றி ஆண்டவர் விரும்புறதில்லை. அவன் ஞானஸ்தானம் வாங்கலை, எனக்கு விரோதி, அவன் செத்து போட்டுன்னு அவன் நினைக்கிறது இல்லை. விரோதியாக இருக்கிறவனும் என்னைக்கு மன்னிப்பு கேட்கிறானோ அவனுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் இந்த சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது. எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். ஒருவேளை எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சா நாங்கள் என்னங்க பண்ணுறது? கொடுக்கல் வாங்கல் வந்துடுச்சிங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்துட்டு, வேலைக்காரங்களுக்கு பிரச்சனை. ஆதியாம் 13 வாசிக்கணும். அந்த ஆபிரகாம் லோத்தை கூப்பிட்டு, எப்பா நீ நானும் யார்? பங்காளி. நம்ம என்ன பண்ணக்கூடாது? சண்டை கூட போடக்கூடாது. அதனால் உனக்கு நல்ல தெளிவான இடத்த எடுத்துக்கோ, நான் தெளிவான இடத்த, நீ எடுத்த மீதியை நான் எடுத்துக்கிறேன். உனக்கு எந்த இடம் வேணுமோ நீ அதை எடுத்துக்கோனார். அப்படி ஏறிட்டு பார்த்தாரு. நம்ம வீட்டு தோட்டத்தோட பக்கத்து வீட்டு தோட்டம் நல்லா இருக்குமா, நம்ம வீட்டு தோட்டம் நல்லா இருக்காதான். இதை ஒரு அறிஞர்கிட்ட போய், நம்ம கேட்டகிஸ்ட்டு பேர் என்ன வில்சன் மாதிரி ஒருத்தட்ட போய் கேட்டேன். எதுன்னா இப்போ என்ன தம்பி, அவங்க வீட்டு தோட்டம் பச்சை பசேன்னு இருக்குது, நம்ம தோட்டம் கொஞ்சம் காஞ்சமாக இருக்குது, என்ன நான் கூட தண்ணி பாய்க்கிறேன், உரம் போடுறேன், எங்கள் தோட்டம் ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டால் வில்சன் சொன்னார், அங்கிள் அந்த பக்கம் போய் நின்று பாருங்கள், அதுக்கு விடை தெரியும்னா. அங்கே போய் நின்று பார்த்தா நம்ம தோட்டம் நல்லா இருக்குது, அந்த தோட்டம் எப்படி இருக்குது. இதுதான் இறையல். நம்ம அடுத்தவங்களை பார்த்து என்ன பண்ணுறோம்? நம்மது நல்லா இருக்குது, நம்ம என்ன பண்ணுறல, போதுங்கிற மனமே பொன் செயலுக்கு மருந்து. அந்த போதும் என்ன நமக்கு என்ன வரல, என்னைக்கு நமக்கு வருதோ, கடவுள் ஆண்டவர் எனக்கு இருக்கிற இந்த வெயிட்டு, எனக்கு இருக்கிற இந்த மூளைக்கு, எனக்கு இருக்கிறதுக்கு இவ்வளோ ஞானத்துக்கு இவ்வளோ பெரிய வாழ்வாக கொடுத்துருக்குறார், போதும் ஆண்டவர். அந்த எண்ணம் என்ன வர்றதில்லை. ஒரு காலத்தில் போடுறதுக்கு சட்டை இல்லை, 75-76 வரையும், 80 ஒரு 4-5 பேண்ட் இருக்கும், 76-78 வரையும் 2 ட்ரௌசர் தான் இருந்திருக்கும். எனக்கு சொல்கிறேன், உங்களுக்கு இல்லை. 79-80க்கு அப்புறம் 4-5 பேண்ட்டு தான் இருக்கும். இன்றைக்கி காலையில் தைக்கன்னு ஒரு டெய்லர்கிட்ட கொடுத்த சட்டையை எடுத்து வைக்க, தைக்க கொடுக்கறதுக்கு எடுத்து வைக்கிற ஒரு பை நிறையா இருக்குது. என்ன முடியல போட்டுட்டேன், வேலை இருக்குது அப்புறம் இன்றைக்கலான்னு. நேற்று தைச்சது ஒருத்தர் வெளியூர்லேருந்து கொடுத்து விட்டார், அது ஒரு பை நிறையா இருக்குது, தைச்சது போடாமல். இப்போ எதை கழிக்கிறது? பீரோவில் இடம் இல்லை, ஏன்னா ஒரு பீரோக்கு மேலே கூட்டக்கூடாது ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஒரு பீரோ, அவன் ஒரு சட்டை இல்லாமல் இருக்கான். என் மனைவி இப்படி காலையில் அப்படி திறந்து பார்ப்பாங்க, ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு 5 நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு எதுக்கு? எந்த சேலை கட்டுறது? இன்றைக்கி இந்த வருஷத்தில் ஜூன்லேயே கட்டிட்டோம், இப்போ இது என்னது ஆகஸ்ட்டு இல்லை ஜனவரியில் கட்டிட்டோம், எந்த சேலை கட்டுறது? ஒரு பிஷப் ஒய்ஃப் என்ன டெய்லி பட்டு சேலை தான் கட்டுவாங்க, புதுசு தான் கட்டுவாங்க டெய்லி. ஒரு பிஷப்போட இன்னைக்கு ஒரு அம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அந்த அம்மாவுடைய குவாலிட்டி அப்படி, தினம் பட்டு சேலை தான் கட்டுவாங்க, ஒரு தடவை 2 தடவைக்கு மேலே ஒரு சேலையை கட்ட மாட்டாங்க. ஆனால் நமக்கு என்ன வரல? போதுங்கிற மனம் வரல, பிறருக்கு அதை கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் வரல. அவன் அதை கொடுக்கலாம் மேலே நம்ம கோபமாக இருக்குது. ஒருவேளை இவன் தாம்பராங்க பார்க்குறாரு, நீ உனக்கு என்ன இடம் வேணுமோ எடுத்துக்கோ. எடுத்த பிறகு அவன் கண்ணீரிட்டு பார்க்குறான், சூப்பர் இடத்த எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் அது எது? பாவம் நிறைந்த பூமி, சோதோம் கேமரா பட்டணம். அவன் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி, லோத்து தகப்பனே நான் எங்கே போகணுன்னு கேட்டிருந்தா ஒரு பெரிய ஆளாயிருப்பான். ஆனால் வசதியை தேடி ஓடனான். அதான் பெர்மன்ஸ் பாடுவோம்,
வசதியை ஓடாதே, அது தொடுவானம். அவன் போன பிறகு இருக்கிறத ஆபிரகாம் எடுக்கிறப்போ ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்கிறாரு, உன்னையால எவ்வளோ தூரம் நடக்க முடியும் நட, அது உனக்கு. எத்தனை கிலோமீட்டர் நடந்துடும் ஒரு நாளைக்கு, அது உனக்குன்னாரு. அவ்வளோ தூரம் தான் இன்னைக்கு இஸ்ரேல். ஆபிரகாம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு உன்னையால எவ்வளோ தூரம் நடக்க முடியும், நடந்த இடம்லாம் உனக்கு பட்டா கொடுக்குறேன்ட்டார். அதுதான் இன்னைக்கு இஸ்ரேல் நாடு. நம்ம வேலைக்காக, ப்ரமோஷனுக்காக, ஒரு 1000 ரூபா வசதிக்காக என்னுடைய நெருங்கிய நண்பர்கிட்ட இன்னைக்கு ஒரு கருத்து பேசியிருந்தேன். இன்னாரை தூக்க போகிறாங்க, இன்னும் வேறு யாரையோ போட போகிறாங்க. அவர் உடனே என்னையை போட சொல்லி அதில்ங்கிறார். ஏற்கனவே நடக்க முடியல, அவர் சொல்கிறார் என்னையை போட சொல்லதில்லைங்கிறார். மனுஷன் குவாலிட்டி அப்படி தான் இருக்குது. ஒரு எனக்கு அப்படி தான் என்ன இருக்குது, இதை நம்ம கொடுத்துட மாட்டாங்களா, இதை நமக்கு செய்ய மாட்டாங்களா? ஆனால் நம்ம என்னைக்கு பிறருக்காக கொடுக்குறோமோ அதுதான். அது எப்போ கொடுக்குறோன்னா, நம்ம இது மன்னிப்பின் காலம், நம்முடைய மகிமையின் காலம், இலைதளிர் காலம், வசந்த காலம், தபசு காலம், மனமாற்றத்தின் காலம், நம்மை ஆண்டவரோடு புதுமைப்படுத்தி கொடுக்கிற காலம். இந்த புதுமைப்படுத்திக்கிற காலங்களில் நம்ம புதுமைப்படுத்தணும்னா நம்ம பிறரை மன்னித்து எப்போ நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ. பக்கத்து வீட்டுக்காரு அவர் நம்ம இடம்தான், அவர் என் இடம்தாங்கிறாரு, தோத்திரம் நீ வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வர மனசு இல்லை. அதுக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அது உங்கள் இடம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணால் அது ஒரு ப்ரெஸ்டேஜ். அவன் நம்ம இடத்த போய் அவன் இடங்கிறான், அதை எப்படி நம்ம விட்டுட்டு வந்தால் நம்முடைய ப்ரெஸ்டேஜ். இன்னொரு வீட்டுக்காரன் என்ன நினைப்பா, இழிச்சவாய் நினச்சிட மாட்டான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதம் அது இல்லை. பொதுவாக அது நம்மளால் என்னையாலும் விட்டு கொடுக்க முடியல, பரவாயில்லைங்க வச்சுக்கோங்க மிச்ச இடங்களுக்கு போதுங்கன்னு சொன்னால் அதே மாதிரி 1000 மடங்கான இடத்தை ஆண்டவர் தருவார். அந்த விட்டு கொடுக்குற தன்மை. ஒருவேளை நம்ம செய்தி கேட்குறோம், படிக்கிறோம், பைபிள் கட்டளைகள் சொல்லுது, அழகாக சொல்கிறாரு. நியாயப்பணத்தையும் எதை தொகுத்து எழுறாரு, நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசி ஆண்டு தொகுத்து அருளியதாவது, இஸ்ரவேலை கேள் தேவனாய கர்த்தர். இதற்கு ஒப்பாயிருக்க 2வது கற்பனை லவ், அன்பு, சேரிட்டி. அடுத்து சொல்கிறாரு, பரமபிதாவே உமக்கு விரோதமாய் எங்கள் அயலாருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். நாங்கள் பிறருக்கு விரோதமாக பேசுகிறதால இருட்டில் நடந்தோம், ஒளியில் நடக்கலை. நம்ம சொல்கிறோம் பாவம் மன்னிப்பு. இது யாருமே சொல்கிறதில்ல. கிறிஸ்தவனாகிய நீங்கள் ஞானஸ்தானம் பெற்ற நீங்கள் நானும், பரிசுத்தவான் வல்லமை பெற்ற நீங்கள் நானும், சண்டேஸ் கிளாஸ்க்கு போன நீங்கள் நானும், யூத் மீட்டிங் போன நீங்கள் நானும், தாய்மார் கூட்டத்துக்கு போன நீங்கள் நானும், என்னை மாதிரி இன்னைக்கு 3வது மெசேஜ் இது எனக்கு. நீங்கள் நானும் என்ன பண்ணுறதில்ல, அந்த மன்னிக்கிற தன்மை நமக்கு இல்லை. எனக்கு நல்ல கணவர் இருக்கிறாரு, வசதி இருக்கு, என் சகோதரிக்கு வசதி இல்லை, அதனால் அவங்களுக்கு வாடகை இல்லாமல் கொடுத்துருவோம். அந்த எண்ணம் நமக்கு வர மாட்டேங்குது. அந்த எண்ணம் நமக்கு இல்லை. அவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தோம், கேட்க வேண்டாம், கொடுத்த அன்னைக்கு வாங்கிக்கலாம், கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, கொடுத்த அன்னைக்கு நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்கிற ஒரு மனசு நமக்கு என்றைக்கு வருதோ, அதுதான் இயேசு கிறிஸ்து புதிதான கட்டளை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன கட்டளை? ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் என்கிற யோவான் 13 சொல்லலாம். புதிதான கட்டளை அதுதான். 1 கொரிந்தியர் 12 வாசிட்டு 1 கொரிந்தியர் 13 வாசிக்கணும். அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகளில் அன்பு தான் பெருசு, அன்பு தான் நிலைத்திருக்கு, மற்றதெல்லாம் வெறும் வேஸ்ட்டுங்கிறார். அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம், ஹீலிங், மெசேஜ், பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது எல்லாமே வேஸ்ட்டு. லவ் இல்லைன்னா என்ன இல்லை. இன்றைக்கும் வயசு 60 ஆன பிறகும் நான் சொல்கிறேன், எங்கள் மாமனார் என் கல்யாணத்துக்கு அப்பளம் போடல. நிறைய கல்யாணத்தில் சொல்கிறேன், எனக்கு அப்பளம் ரொம்ப பிடிக்கும். குற்றாலத்தில் கல்யாணம், மழை காலம், செப்டம்பர் மாதம், நல்ல சீசன் நேரம், சீசன் முடிஞ்சு மழை பெய்கிற நேரம். அவர் சொல்கிறாரு, மாப்பிள்ளை அப்பளம் போட்டால் பதத்துறோம். பதத்தான் என்னங்க, நீங்கள் அப்பளம் போடுங்க, அது உங்கள் வேலைன்னு சொன்னேன். ஆனால் அவர் அப்பளம் போடலை. அது இன்றைக்கும் குறையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதைத்தான் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம், அதை குறையாவே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அப்பளம் போடலை என் கல்யாணத்தில், நீங்கள் இவ்வளோ செய்யலை, நீங்கள் இந்த குழந்தைக்கு இதை செய்யலை. அந்த லவ். ஒருவேளை அவங்க கல்யாணம் பண்ணணும்னு ஒரு வீட்டை விட்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க,
இல்லைன்னா அவங்க இருக்க ஃபிக்ஸடை உடச்சி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு கடனை வாங்கி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, நீங்கள் கொடுக்குறத உங்கள் பிள்ளைக்கு கொடுங்கன்னு நம்ம சொல்கிறோமா? அந்த லவ், அந்த அன்பு நம்மகிட்ட இருக்காது. ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் தினமும் நம்ம நடக்கிறப்போ அந்த அன்புங்கிற ஒரு வார்த்தை நம்மகிட்ட இருந்துச்சுனாலே, விட்டு கொடுக்குற தன்மை இருந்தாலே அது எத்தனை நன்மை. அது ஆர்வம் சிரசில் ஊற்றப்பட்ட தைலத்துக்கும் எர்மோன் பர்வதம்ங்கிறார். எர்மோன்கிற உயரமான ஒரு மலை, அந்த மலைக்கு ஈக்குவலுங்கிறார். அந்த மலை மாதிரி அந்த அன்பு நமக்குள்ளே இருந்தால் ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். அந்த அன்பு நம்ம சகோதரருக்குள்ள, சகோதரிக்குள்ள, திருச்சபையில் அந்த அன்பு இருந்தால் வர்ற குருவானவர் நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. என்றைக்கு நமக்குள்ளே ஒரு வீக்னஸ் இருந்தால் நம்மளை உடச்சி விட்டு ரெண்டாக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்க நினச்சதை என்ன பண்ணிடுவாங்க, சாதனை பண்ணிடுவாங்க. அதுக்காக நான் குருவானவர் கூட சண்டை போட சொல்லலை. குருவானவரும் நாமும் ஒன்றாக இருக்கணும். ஆனால் நம்முடைய ஒரே நான் செக்ரட்டரி ஆனோம், ட்ரெஷர் ஆனோம், இல்லை எனக்கு இப்படி இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக இன்னொருத்தருக்கு கெடுத்தால் தான் நான் வர முடியும்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேண்டான்னு என்றைக்கு முடிவுக்கு வர்றோமோ, என்னைக்கு ஆண்டவர் உயர்த்த சித்தமாக இருக்கிறாரோ அவர் என்ன பண்ணுவார், அன்னைக்கு நம்மை உயர்த்தும் ஆண்டவர். அந்த லவ், அந்த அன்பு நமக்கு வாழ்க்கையில் வரணும். அந்த அன்பு நமக்கு வர்றப்போ அவனுடைய பிள்ளைகள் அவன் பந்தியை சுற்றியும் ஒலிவு மர கன்றுகளை போல இருப்பாங்க. அதுதான் சங்கீதம் 121. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஃபியர் டு த லார்ட். ஆண்டவருக்கு நம்ம எப்போ பயப்படுறோமோ அப்போ உன் மனைவி வீட்டோருங்களுக்கு கனிதரும் செடிங்கிறார். உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகள்ங்கிறாரு. அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கும் ஆண்டவற்றை நம்ம ஆண்டவருக்கு பயந்து போகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோமா? ஒரு விசை கூட கண்களை மூடி, தகப்பனே எங்களோடு பேசியிருக்கீங்க, அந்த அன்பு எங்களுக்கு தாங்க தகப்பனே, அந்த அன்பு எங்கள் வாழ்க்கையில் கூட்டி தாங்கப்பா. ஒருவேளை ஏன்ட்ட அன்பு இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்க அந்த அன்பு எங்களுக்கு திரும்ப செய்யுங்கப்பா. உங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய விடுதலை எங்களுக்கு தாங்க தகப்பனே என்று நோக்கி பார்ப்போமா? அவரை பார்க்குறப்போ நிச்சயமாகவே நமக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாகவே ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி தகப்பனே எனக்கு அப்படிப்பட்ட வாழ்வை தாங்க, எனக்கு அப்படிப்பட்ட வாழ்வை தாங்க என்று அவரை நோக்கி எனக்கு அந்த அன்பை தாங்கன்னு கேட்கிறப்போ எல்லா நிலையிலும் ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற